வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கு பாரம்பரியமான உணவுகள் அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமான உணவுகள் சாப்பிடப்படுதா அப்படின்னு பார்த்தா அது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரொம்ப அரிது, குறைவு. இதே இது நீங்கள் மற்ற மாநிலங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பக்கத்து மாநிலமான கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் பாரம்பரியமான உணவுகளை அவங்க சிறப்பான முறையில் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அந்த பாரம்பரிய உணவுகள் மீட்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. மீட்க தான் படுது. அது ஒரு விழிப்புணர்வுக்கு இன்னும் வரல. பல்வேறு பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி இன்னும் நமக்கு அது கொடுக்கப்படலை. இப்போ குறிப்பாக நம்மக்கிட்ட கருப்பு கவுனி, மாப்பிளச்சம்பா, அப்புறம் குதிரைவாலி அரிசி, கேப்பக்கூழ், கம்மங்கூழ், எவ்வளவோ வகைகள் இருக்குது. இதில் எல்லாம் நம்மளால் பயன்படுத்துகிறோமா? அதை நம்ம சரியாக அதை எப்படி செய்யணும்னு செய்கிறோமா? அதை செஞ்சு சாப்பிட்றோமா? நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறோமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இது பக்கத்து மாநிலமான நீங்கள் கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீடுகளில் எவ்வளோ பெரிய ஹைடெக் சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பெங்களூரு, மைசூரு, அந்த எல்லா இடங்கள்லையுமே இன்னைக்கும் காலை உணவாக ராகி மொத்தா தான் இருக்குது. இந்த ராகி மொத்தா அப்படின்னா கேப்பையும் அரிசி குருணையும் சேர்ந்து செஞ்ச ஒரு உணவு. உருண்டையாக இருக்கும். அதை ராகி மொத்தா அப்படிங்கிறாங்க. அந்த ராகி மொத்தா எல்லா கடைகள்லையும் இருக்குது. எல்லா வீடுகள்லையும் காலை உணவாக இருக்குது. பெரிய பெரிய பணக்கார வீடுகளில் கூட காலை உணவாக இந்த ராகி உணவு தான் இருக்குது. இதுக்கு மட்டன், சிக்கன், கருவாட்டு குழம்பு, பருப்பு கறி இதெல்லாம் வச்சு கூட சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ராகி மொத்த ஒரு கலாச்சார உணவாகவே மாறிட்டு, அதை மாதிரி கலாச்சார உணவுனா எல்லா கல்யாண வீடுகளுக்கு போனாலும் அங்கே ராகி மொத்தா பரிமாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல் தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் வரணும். ஆனால் எப்போவுமே நமக்கு இன்னும் பயன்பாட்டுக்கே நம்ம வராமல் இருக்கிறோம். இப்போ கேப்பக்கூழ், கம்மங்கூழ் இந்த ரெண்டையுமே கூட எடுத்துக்கலாம். கம்மங்கூழ்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது, தெம்பாக இருக்கும். ஆனால் அதை எப்படி செய்கிறது? அந்த கம்பு கிடைக்காம இருக்கான்னா நமக்கு மார்க்கெட்டில் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. கேப்பை கிடைக்குது, குதிரைவாலி கூட எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும்? இப்போ இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்குது. பயன்படுத்துறதை பற்றிலாம் கூட சொல்லிட்டாங்க. ஆனால் அது எங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கலில் சிக்கிக்கிட்டு நிற்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலை மாறணும். மக்கள் பாரம்பரியமான உணவுகளை நம்ம உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு ஆரோக்கியமும் நம்மளை கொஞ்சம் எட்டி பார்க்கும். சரி நண்பர்.